வணக்கம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கொன் நல்குதியேல் என்ன குறையும் இலோ ஏலூரெம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 9ஆம் நாள் பாவை நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க. பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் இருக்கக்கூடிய சிவபெருமான தலைவனா எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனா எங்களுக்கு கணவரா வரக்கூடியவர் எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த சிவன் அடியவரா இருக்கணும், சிவ பக்தரா இருக்கணும். அவங்க சொல்ற கட்டளைகளை எல்லாம் நாங்க தலைமேற்கொண்டு அதை எங்களுடைய உண்மையான பணியா நாங்க நினைச்சு செய்யணும். அப்படி ஒரு பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுக்கணும். உலகத்திலேயே இறைவனை அடைய சிறந்த வழி என்னது தெரியுமா? இறைவனுடைய அடியவர்களாக இருப்பவர்களுக்கு தொண்டு செய்யறதுதான். அதனால எங்களுக்கு வருகிற கணவர் இறை அடியவராக, சிவ பக்தராக, சிவ தொண்டராக இருக்கணும். அப்படி ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு தரணும். அப்படி தந்துட்டா எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த குறையும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுற மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்கார் மாணிக்கவாசக பெருமான். ஒரு முறை மேல் உலகத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்ற தலைப்பு என்னது தெரியுமா? பூலோகத்துல இருக்கிற மக்கள்லாம் சுயநலத்தோட இருக்காங்களா இல்ல பொதுநலத்தோட இருக்காங்களா அப்படின்னு தான். பார்வதி தேவி சொன்னா இல்ல பூலோகத்துல இருக்கிற மக்கள்லாம் சுயநலத்தோட தான் இருக்காங்கன்னு. சிவபெருமான் சொன்னாரு இல்ல எல்லாம் பொதுநலத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு. உன்னை எதுக்கு நமக்குள்ள சண்டை, கீழே போய் சோதிச்சு பாத்துருவோன்னு சிவபெருமான் நான் ஒரு அழகா சொற்பொழிவு பண்ற ஒரு சொற்பொழிவாளரா நான் போறேன், கதா காலட்சேபம் பண்றவரா போறேன் பூலோகத்துக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டார். நீயும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு கிளம்பி வந்துற அப்படின்னு பார்வதிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார். கதா காலட்சேபம் பண்ண உடனே அவர் உட்கார்ந்தாச்சு ஸ்டேஜ்ல வந்து கதா காலட்சேபம் பண்ண. அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணா, ஒரு அழகிய பெண் வடிவம் எடுத்து ஒரு வீட்டுக்கு போனா. அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டா. முன்ன அந்த அம்மா சொன்னா எனக்கு நேரம் ஆச்சு, இதோ இங்க சொற்பொழிவு நடக்க போகுது, கதா காலட்சேபம் நடக்க போகுது, அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். இப்படியே 2-3 வீட்டுக்கு போனப்போ 2-3 வீட்லயே நாங்க கதா காலட்சேபம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டாங்க. கடைசியா ஒரு வீட்டுக்கு போனா அந்த பெண்மணி கிட்ட சொன்னா, இத பாருமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். ஒன்னு அந்த அம்மாவும் கதா காலட்சேபம் போனோம் நேரம் ஆச்சுன்னுச்சு. ஒன்ன நம்ம பார்வதி தேவி சொன்னா பாருங்க, நான் ஒரு அதிசயமான பெண், நீ என் கையில ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தேன்னா அந்த சொம்பு தங்கமா மாறிடும், அது மட்டும் இல்லாம நான் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னான். ஒன்னு அந்த அம்மா ஓடி போய் உள்ள இருந்து ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருச்சு, சொம்பு தங்கமா மாறி போச்சு. உடனே இந்த அம்மா ஊருக்கே அந்த செய்தியை சொல்லிடுச்சு. மறுநாள் யாரும் கதா காலட்சேபத்துக்கே போகல. ஒவ்வொரு வீட்டு அம்மாவும் வாசல்ல ஒரு சொம்பு தண்ணியோட கையில புடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எப்போ அந்த அதிசய பெண் வருவா, எப்போ நம்ம உடம்பு தங்கமாகும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அம்மாக்கள்லாம் நிக்கிறாங்க. அங்க கதா காலட்சேபம் பண்ண சிவபெருமான் கூட ஒரு 4 ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, இத பாருப்பா நீங்க பாத்துக்கங்க, மத்தவங்க வீட்டுல எல்லாம் அவங்கவுங்க வீட்டம்மா இருக்காங்க, என் வீட்டம்மா என்கிட்ட கோச்சிட்டு ஊருக்கு போயிருச்சு, நான் போகலன்னா அந்த அதிசய பெண் என் வீட்டை கடந்து போயிருவா, எனக்கும் தங்கம் கிடைக்காதுன்னு கிளம்பி போயிட்டார். உன்ன அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் இருக்காருல்ல, அவர் சிவபெருமான் கிட்ட போய் இத பாருங்க உங்களுக்கு மரியாதை பண்ண வச்சிருந்த மாலை அதை நீங்களே போட்டுக்கோங்க, கதா காலட்சேபத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்க, என் வீட்லயும் எங்க வீட்டம்மா இல்ல, நான் போனாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு. மொத்தத்துல இப்ப சிவபெருமான் மட்டும் தனியா கதா காலட்சேபம் பண்ண உட்கார்ந்து இருக்காரு. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, பெண்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் சக்தி அதிகமா இருக்கும். சிவனும் சக்தியும் சேர்ந்தாதானே இந்த உலகம். அதனாலதான் பாவை நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் சிவபெருமான் கிட்ட போய் என்ன கேட்கிறாங்க, உன்னுடைய பக்தர்களாக இருக்கிற, உன்னுடைய தொண்டர்களாக இருக்கிற, உன்னுடைய அடியவராக இருக்கிற ஒருவர் தான் எங்களுக்கு கணவரா வரணும் அப்படின்னு வரம் கேட்கிறாங்க. நாமளும் இந்த மார்கழி மாதத்துல சிவபெருமானை வேண்டுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.